உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட அ இடைப்படுவாராக இந்த வார்த்தையின் மூலமாக. இது நான் வந்து உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் ஒரு ஒரு சிலருடைய அந்த ம் உதாரணங்கள் வேதத்திலே காணப்படுகிற தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் ஒரு ஒரு சிலருடைய உதாரணங்களை உங்களுக்கு காண்பித்து, அதன் மூலமாய் நம்மை நாமே அ தியானித்துக் கொள்வதற்காக நான் இதை காண்பிக்க விரும்புகிறேன். ஓகே. சோ இதுல என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குது? முதல்ல ஒரு 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 தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு நபர நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒருவேள வேதத்தை பக்கத்துல வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், எனக்காக யாராவது வாசிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு நபர் நோவா. ஐ திங்க் நான் நினைக்கிறேன், இந்த நோவாக்கு முன்னால தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் என்று சொல்லி யாரும் இல்லன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால நோவாக்கு முன்னால ஆதாம், ஏவாள், அப்புறம் காயின், ஆபேல். ஆபேல், காயின் இந்த 4 பேர் தான். இந்த நோவாக்கு முன்னால வேற ரொம்ப பெரிதாக அ அ ஒருவேள நம்ம சொல்லலாம் மெத்துசலா, ஏனோக் இவங்கெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா அவர்களெல்லாம் தேவன் பயன்படுத்தின விதங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல ஒருவேள வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த நோவாவை தேவன் பயன்படுத்தினார் என்கிற காரியத்தை நாம் காண முடியும். எப்படி பயன்படுத்தினார்? என்னெல்லாம் நடந்தது? அப்படிங்கிறத நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கலாம். யாராவது ஒருவர் எனக்காக வாசியுங்கள். ஒற் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஓகே. இங்க நோவா குறித்து வேதம் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறது. தன் காலத்திலே தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவனுமா என்ன? ஒரு 3 காரியத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. நோவா தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்த ஒரு பாத்திரம். அந்த நோவாவை குறித்து வேதம் எழுதி வைத்திருக்கிறது இப்படியாக தன் காலத்தில் தன் காலத்தில் ரொம்ப முக்கியமானது. தன் காலத்தில் நீதிமான், உத்தமன், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். இது நம்ம அப்படியே இன்றைய ஊழியருடைய வாழ்க்கையில, அதாவது இன்றைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம அப்படி பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, நம்மள குறிச்சு நம் காலத்தில் யாராயிலும் நீதிமான், உத்தமன், ஸ்டீஃபன் அப்பா அவன் எப்பவுமே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு 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 உறவுல இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லி நம்மை குறித்து யாராகிலும் இப்படி எழுதி வைக்க முடியுமா? ஒருவேளை எனக்கு தெரியாது. இதை கேட்டுட்டு இருக்க எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாவே இதை நாம யோசித்து பார்க்கணும். என்ன குறித்து யாரு நீதிமான்னு சொல்றான்? என்ன குறித்து யாரு உத்தமன் சொல்றான்? இல்ல என்ன குறித்து பின்னாட்கள்ல யாராகிலும் இப்படி எழுதி வைக்க முடியுமா? நீதிமான், உத்தமன், தேவனோடு எப்பவும் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பான்ட்டு சொல்ல முடியுமா? இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது? இன்னொரு வார்த்தையை கூட நம்ம வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் அதே காரியம் இருக்கும். பூமியின் மீதெங்கும் ஒண்ணாம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இங்கேயும் தேவனே நோவா கிட்ட சொல்றாரு, இந்த சந்ததியில நான் உன்னை நீதிமானாக கண்டேன். தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி நோவாவை குறித்து. ஆனா இன்னைக்கு என்ன 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 நடந்துகிட்டு இருக்குது? எத்தனை போலீஸ் கேஸ், எத்தனை கோர்ட் கச்சேரி, எத்தனை கேஸ்ட், எத்தனை ஜாதி பிரச்சனை, எத்தனை தலைமைத்துவ பிரச்சனை. தேவன் நம்மை பார்த்து அல்லது தேவனால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது நான் தேவனுக்காக எதையாகிலும் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவருடைய வாழ்க்கை இன்று எப்படி இருக்குது? சந்தி சிரிக்கிறது. கடந்த வருடத்திலே
ஒரு சபை, ஒரு ஸ்தாபனத்தின் தலைமைத்துவ கூட்டம் ஒன்று நடந்திருந்தது. யூடியூப்லாம் வந்து ரொம்ப பயங்கர வைரல் ஆயிடுச்சு இது. அந்த ஸ் சபை ஸ்தாபனத்தின் அந்த தலைமைத்துவ அந்த கூட்டத்துல பயங்கர பிரச்சனை. போலீஸ்லாம் வந்து அந்த கூட்டத்தையே தள்ளி வச்சு சம்திங் ஒரு பெரிய இதாச்சு. வேதத்தை நான் பிரசங்கிக்கிறேன். வேதத்துல நோவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. நான் அவரை குறிச்சு பிரசங்கிக்கிறேன்னு சொல்ற இன்றைய ஊழியர்கள் அல்லது தேவனுக்கு என்று பயன்படக்கூடிய பாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், போலீஸ் வந்து நம்மளுடைய கேஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம். ஆனால் வேதத்திலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட நோவாவை குறித்து தேவன் சொல்லுகிற சாட்சி, அவன் உத்தமன், அவன் நீதிமான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவன். நம்மை குறித்து தேவன் சொல்ல முடியுமா? நம்மை அதுதான் பழைய வேதத்திலே பழைய அந்த தேவனால் பயன்படுத்தப்பட்ட அந்த பாத்திரங்கள் எப்படி இருந்தது. இன்னைக்கு நான் ஊழியக்காரன், நான் வந்து தேவனால் நடத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் நம்மை யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் வேதத்தை படிக்கும் பொழுது நமக்கு இந்த ஒரு எண்ணம் வர வேண்டும். நோவாவை குறித்து தேவன் இப்படி சொன்னார் என்று சொன்னால், என்னை குறித்தும் தேவன் அப்படியே சொல்ல வேண்டும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குது? அடுத்தது நோவாவை குறித்து ஒரு விட்னஸ் ஒண்ணு வருது. டெஸ்டிமோனி, விட்னஸ். என்ன விட்னஸ் வருது அப்படின்னா படிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஓகே. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்குது? நோவா தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம். தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யறாரு, பேழையை செய்யறாரு. தேவனுக்காக பயன்படக்கூடிய ஒரு பாத்திரம். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான், செய்து முடித்தான் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்று நம்மளுடைய நிலைமை எப்படி என்று சொன்னால், தேவனிடத்துல போயிட்டு, தேவனே நான் இங்க இப்படி ஒரு இடம் பார்த்திருக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு நிலம் வேணும். இல்ல இந்த இடத்துல எனக்கு ஒரு பில்டிங் வேணும். தேவனுடைய திட்டமா என்று சொல்லி நாம் அறியோம். ஆனா என் திட்டத்தை தேவன் செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு பெட்டிஷன் போடும். இல்லைன்னா அவர்களுடைய நேம ஃபேம் ஆக்கிக்கிறதுக்காக ப்ராஜெக்ட்ஸ், பிளான்ஸ் எல்லாம் தன்னுடைய பெயரை பெருமைப்படுத்திக் கொள்ளும் விதமாக திட்டங்கள். ஆனால் அங்கு நோவா தனக்கு தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நோவாவுக்கு எப்படிலாம் 50 முழம் இருக்கு, இது இருக்கணும், 300 முழம் இது இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான ஒரு வழிநடத்தல். இன்று நாம் எங்கு நிற்கிறோம்? நமது திட்டங்களை சார்ந்து இருக்கிறோமா? அல்லது தேவன் செய்தபடி மாத்திரம் நான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை சொல்ல முடியுமா? கடைசியாக நடந்த இன்னும் 5ஆம் வசனத்திலையும் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் இதே காரியம் இருக்கும். ஸோ கடைசியாக நோவாவுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது? அதை நம்ம வாசித்து அடுத்த ஒரு நபரை நாம் காண செல்லலாம். நோவா ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல வாசிக்கலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. ஓகே. சோ இங்க மறுபடியும் ஒரு காரியம், தேவன் நோவாவை ஆசீர்வதிக்கிறார். ஏன் தேவன் நோவாவை ஆசீர்வதிக்கிறார்? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஏன் ஆசீர்வதிச்சார்? தேவன் சொன்னபடி எல்லாம் அவர் செய்தார். தேவனுக்கு முன்பதாக
உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமா இருந்தார். ஆனா இன்னைக்கு ஊழியம் செய்கிறவருடைய காரியங்கள் எப்படியா இருக்கிறது? அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்களா? அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்களா? இல்ல சாபம் நிறைந்ததா இருக்கிறதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை தேவனால் நான் பயன்படுத்தப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேருடைய வாழ்க்கையில சாபங்கள் நிரம்பி இருக்குது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில சாபங்கள் நிரம்பி இருக்குது? ஏன் நம்ம சொல்லிக்கிடுறோம், ஐ எம் a witness of God, I am a servant of God. நான் வந்து கடவுளால பயன்படுத்தப்படுறேன். இல்ல ஏதோ ஒரு வகையில நான் கடவுளுக்கு வந்து இதா இருக்கிறேன், தேவனுக்கு வந்து இதா இருக்கிறேன்னு சொல்றோம். பட் வே எங்க நமது ஆசீர்வாதம்? ஏன் ஆசீர்வாதம் இல்ல? நாம் நம்மை யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம கடவுளுக்கு பிரியமானபடிதானே நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமே என்று சொன்னால், தேவன் அவர் தானாகவே வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இங்க நோவா தேவனிடத்துல வந்து எனக்கு ஆசீர்வாதம் தாங்கன்னு கேட்கல. அவரே வந்து ஆசீர்வதிக்கிறார். எப்போ ஆசீர்வதிப்பார்? நாம் வேதம் காண்பிக்கிற வழிகளில் காணப்படும் பொழுது. இரண்டாவதாக ஒரு நபரை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தானியேல். தேவனால பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் தான் தானியேலும். நம்மளுக்கு தானியேலுடைய கதை நல்லாவே தெரியும். ஆனா அந்த தானியேலுடைய கதை தெரியறதுல இருந்து நான் வந்து சொல்ல விரும்பல. அவருடைய குணத்துல இருந்து சிலதை நான் சொல்ல விரும்புறேன். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தானியேலுடைய கதை நல்லாவே தெரியும். ஆனா தானியேல் தேவனுடைய ஒரு ஊழியக்காரனாகவோ அல்லது தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாகவோ நான் யோசித்து அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறோம்? நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த தானியலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உடனடி நம்ம வந்து புது வருஷத்துக்கு போயிரும். இந்த புது வருஷத்துல நான் இந்த தீர்மானங்கள்லாம் எடுறேன். தானியேலை போல அந்த தீர்மானத்துல நான் உறுதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாட்டு கூட பாடுவோமே, தானியேலை போல தீர்மானத்துல வந்து உறுதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உடனே அது அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா தேவனால் படுத்தப்பட்ட அந்த தானியேல் என்ன தீர்மானம் எடுத்தார்? இன்னைக்கு நம்ம புதிய ஊழியக்காரர்களா இருக்கிற அல்லது இக்காலகட்டத்தின் 21ஆம் நூற்றாண்டின் ஊழியக்காரர்கள் அல்லது தேவனால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய நம் வாழ்க்கையில் நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன்? ஆனா தானியேல் என்ன விதமான தீர்மானம் எடுத்தார்? அதை நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஓகே, போதும். அவர் என்ன தீர்மானம் பண்ணாரு? எத்தனை பேர் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோமோ நம்ம கொஞ்சம் இத மைக் ஓபன் பண்ணி என்ன தீர்மானம் எடுத்தாருன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தீர்மானம் எடுத்தார்? புஷ்டியான இது சாப்பிடக்கூடாது, இலைக்கறி நல்லது அப்படின்னு சொல்லுவார். சரி, ஓகே. வேற? ஜெவின் ப்ரோ, ஜெனீஸ், பாஸ்டர் சிம்சன். அவர் என்ன தீர்மானம் எடுத்தார்? ஓகே, நம்ம தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, அதாவது தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு. இன்னைக்கு நான் ஊழியன் என்று சொல்லக்கூடிய நாம் எப்படிப்பட்டதான தீர்மானங்களில் வாழ்கிறோம்? தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் என்னை தீட்டுப்படுத்தாதபடி
நான் எனக்குள்ளே தீர்மானம் எடுத்துக்கொள்கிறேன். தானியேல் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவன் தீர்மானம் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி, அந்த ஒரு தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய தீர்மானங்கள் எதை சார்ந்து இருக்கிறது? எதை சார்ந்து இருக்கிறது? ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்க்கு முன்னால ஒரு ஒரு வகையான ஆ வீடியோக்கள் வந்தது. தமிழ்நாட்டுல நல்லா ஃபேமஸா இருக்கக்கூடிய சில ஊழியர்களுடைய வீடியோக்கள். அந்த வீடியோல எந்த காரியம் நம்மை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி நீதிமொழிகள் எழுதியிருக்கிறதோ, அந்த காரியத்த அவங்க கைகள்ல பார்க்க கண்டோம். இப்போ ரீசென்ட்டா ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்தது. எந்த காரியம் நம் சரீரத்தை தீட்டுப்படுத்துமோ, அந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. எங்கே செல்கிறோம்? எங்கே செல்கிறது இந்த கிறிஸ்தவ ஊழியர்கள்? நாம் நம்மை யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுக்காக பயன்படக்கூடிய பாத்திரங்கள் எப்படிப்பட்டதான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும்? இன்னைக்கெல்லாம் நெறைய அந்த ஆ ஆ அ பெண் பிரசங்கியார்கள், அ மகளிர் பிரசங்கியார்கள்லாம் வந்துட்டாங்க. டிரெஸ் கோட் என்ன? மேக்கப் என்ன? நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? சில ஜென்ஸ் ஊழியக்காரங்கள பார்க்கும்பொழுது, என்ன டிரெஸ் கோடு? எப்படி இருக்கிறாங்க? ஆனால், அந்த தானியேல் தேவனுக்காக பயன்பட்ட ஒரு பாத்திரம், அவன் தீர்மானம் பண்ணிக் கொண்டான், தன்னை தீட்டுப்படுத்தாதபடி. நாம் எங்கு நிற்கிறோம்? என்னுடைய தீர்மானம் எப்படி இருக்கிறது? நான் தேவனுக்காக பயன்படுகிறேன். தேவன் என்னை பயன்படுத்துகிறார். நான் ஊழியம் செய்றேன். வெரி குட், சூப்பர். உங்க எல்லாருக்கும் கைத்தட்டல். ஆனால், நான் என்னை தீட்டுப்படுத்தாதபடி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேனா தானியேலைப் போல? கேட்கிறோம், தானியேல போல ஜெப ஆவியை தாருங்கப்பா. தானியேல போல நாங்க எங்க சிங்க கபில போனாலும் எங்கள இது பண்ணிக்கிடுங்க. கண்டிப்பா பண்ணுவாரு. எப்பவும் பண்ணுவாரு. அந்த தீர்மானம் எனக்குள் வர வேண்டும். தீட்டுப்படுத்தாதபடி, தீட்டுப்படுத்தாதபடி. அடுத்ததா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்த படிக்கலாம். அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். ஓகே. இங்க கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். கதையை நான் சொல்ல விரும்பல. ஒரு சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். அதற்காக தன்னுடைய தோழருக்கு அந்த காரியம் என்ன அப்படிங்கிறத சொல்றார். இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் தோழமையோடு இருக்கிறோம்? எத்தனை ஊழியர்கள் தோழமையோடு இருக்கிறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழமையோடு இருக்கிறோமா? ஆனா இங்க தானியேல் தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் வந்து அந்த தோழரோட இன்னும் அதுக்கு பின்னால நீங்க பின்னால போய் படிச்சீங்க அப்படின்னா, அந்த சொப்பனத்தெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் தானியேலுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் குடுப்பாரு. அதே தானியேல் தன்னுடைய தோழருக்கும் சில போஸ்டிங்க வாங்கி குடுப்பாரு. இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் ஒருவேளை கஷ்டப்படுற இன்னொரு ஒரு ஊழியனுக்கு, பிரதர் நீங்க இங்க வாங்க, உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்ன்னு சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கிறோம். தோழமை எங்க இருக்கிறது? நம் வாழ்க்கை நான் ஊழியன் என்று சொல்லுகிறேன். நான் தேவனுக்காக பயன்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். நான் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சுகிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு வகையில நான் தேவனுக்காக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் என்னோடு கூட அப்பேற்பட்ட விதமா ஓடுகிற ஒருத்தனை நான் என்னுடைய தோழன் என்று சொல்ல முடியுமா? நான் அவனோட தோழமை பாராட்டுகிறேனா? எங்க இவருக்கு சொன்னா இவரு வந்து என்னுடைய இத திருடிட்டு போயிருவாரோ? இல்ல நான் இங்க போறத நான் இவருக்கு சொன்னேன்னா, எனக்கு வரக்கூடிய காணிக்கைய அவரு நிப்பாட்டி புடுவாரோ? இல்ல நான் இங்க போறத நான் விட்டுட்டேன் அப்படின்னா, என்னுடைய பிரேயர்ஸ்ல இன்னொருத்தன் எடுத்துட்டு போயிருவானோ? இந்த பயங்கள் தானே இருக்குது. ஏன்? தோழமை இல்ல. தோழமை இல்ல. ஆனால் தானியேல் தன் தோழர்களோடும் சொல்லிட்டு இருக்கும்.
இன்னொரு ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். தானியேல் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியம் இருக்குது. ரொம்ப அருமையான காரியம். எனக்கு நான் அதை இன்னைக்கு நான் படிச்சிட்டு இருக்கும்போது ரியலி எனக்கு இது இன்னைக்கு கொஞ்சம் புதுசா இருந்தது. நம்ம அதிக முறை தானியேல் கதை படிச்சிருக்கிறோம். எல்லா சண்டே ஸ்கூல்ல சொல்லியிருக்கிறேன். நிறைய பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனா எனக்கு இன்னைக்கு இந்த காரியம் ரொம்ப ரொம்ப புதுசா இருந்தது. ரொம்ப பெருசா இருந்தது. அத வாசிக்கலாம். அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்துக் கொண்டு போய் சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன். அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்று சொல்லி அந்த தலைவன் சொல்லிட்டு போயிடுறார். அடுத்தது ராஜா பெல்சிசார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனங்களையும் அதன் அர்த்தத்தை நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டார். ராஜா கேட்கிறார். தானியேலுடைய பதில பாருங்க. இன்னைக்கு எந்த ஊழியர்களிடமும் இந்த பதில் கிடையாது. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாளில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியா முடியும். அது தேவனாலதான் முடியும்னு சொல்லிட்டு முடிப்பார். ஆனா அதுக்கு முன்னோட்டியே தானியலுக்கு தேவன் அந்த மறைபொருளை வெளிப்படுத்தியாச்சுது. இங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். ராஜா கேட்கிறாரு, உன்னால என்னுடைய சொப்பனத்துக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. ராஜா கேட்கிற கேள்வியதான், உன்னால முடியுமா? தானியலுடைய பதில், எந்த ஞானிகளாலும் யாராலையும் முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய பதில் எப்படி இருந்ததுன்னா, தேவன் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி தேவன் மேல அந்த காரியத்தை சொல்றாரு. ஆனா இன்றைய நம் ஊழியர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? ஓ வா இந்த தெரியுமா பிரதர், எங்க எங்க ஜெபத்துல ஒரு சகோதரி வந்தாங்க, பயங்கரமான பிடி. நான் கை வச்சோன்னா அந்த அம்மா கீழே விழுந்து சுகம் பெற்றுச்சுமா. நான் நான் பிரதர் தெரியுமா, நான் அந்த தம்பியை கூட்டு போன மீட்டிங்க்கு, அந்த தம்பி பயங்கரமா இன்னைக்கு இருக்கிறாப்ல. நாங்க முதல் முறையா இது பண்ணோம். நாம் எங்கு வாழ்கிறோம்? தானியலுடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? தானியலுக்கு தெரியும் அந்த சொப்பனத்தோட அர்த்தம். ராஜா கேட்கும் போது, ஆமா ராஜா முடியும், ஐ கேன். இன்னைக்கு எத்தனை பேரு, நான்லாம் பழைய 2025 2024 ஒரு சில ப்ராபசி சொல்லக்கூடிய ஒரு சிலர் எல்லாம் பார்த்தேன். ஐயோ எங்கேயோ ஏதோ நடந்திருக்கும், இந்த ப்ராபசி எங்க ஊழியர் சொன்ன ப்ராபசி நிறைவேறியதுன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு காணிக்க பறிக்கிற குரூப் எல்லாம் இருக்குது. எங்கே செல்கிறோம்? தேவனால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய நாம். தானியேல் மிக தாழ்மையாக ஐ cannot but Jesus can அப்படி சொல்லி முடிச்சார். எந்த ஞானியாலும் எந்த குறி சொல்றவனாலும் யாராலும் முடியாது, பட் கர்த்தரால் முடியும்னு சொல்லி சொன்னார். அவருக்கு தெரிஞ்சிருந்தும் கூட, தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின பிறகும் கூட. இதே இது இன்றைக்கு சூழ்நிலை யாரையாவது கொண்டு வந்து நிப்பாட்டி கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தவும் செஞ்சுட்டாரு அப்படின்னா, தெரியுமா கர்த்தர் எங்களுக்கு இப்படியாக வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டு யூடியூப்ல அத்தனை வீடியோ வரும். ஸோ வேதம் காண்பிக்கிற ஊழியர்கள், வேதத்திலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களுடைய வாழ்க்கையும் இன்றைய தேவனால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த தரமும் எங்க இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்மை நாமே ஆராய்ந்தறிய வேண்டும். இன்னும் அதுக்கப்புறமும் ஒரு சில காரியங்கள் இருக்குது. நான் கொஞ்சம் வேகமா போறேன், எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால. தானியேல் அடுத்த ராஜாக்கள் வரும்போது, தரியு ராஜா வரும்போது அங்க இன்னொரு சம்பவம் வருது. அவரை எந்த விஷயத்திலயும் குறை சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியர்களை, அட இவனாப்பா சுரேஷாப்பா, சுரேஷ் இப்படிப்பா அப்படிப்பா, அரே ஜெனிசாப்பா அவன் இப்படிப்பா அப்படிப்பா, இவனாப்பா ஸ்டீஃபனாப்பா அவன் இப்படிப்பா அப்படிப்பா. ஆனா தானியலுக்கு எழுதி இருக்குது 6ஆம் அதிகாரத்துல நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா, அவனுக்கு அந்த பைபிள் படிக்கிறது ஜெபம் பண்றதெல்லாம் தவிர்த்து வேற எதுலயும் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒருத்ததான சாட்சி.
ஆனா இன்னைக்கு அவனை அவனை அங்கன பார்க்கலாமே, அந்த இடத்துல குறை, இந்த இடத்துல குறை. நாம் எங்கு நிற்கிறோம்? தேவனால் அன்றும் அன்றும் இருந்த தேவன் ஒரே தேவன் தான். இன்றும் இருக்கிற தேவன் ஒரே தேவன் தான். வேதமும் கூறுகிறது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆனால் அன்றைக்கு அவரால் பயன்படுத்தப்பட்ட நபருடைய வாழ்க்கை தரம் வேறு. இன்றைக்கு அவரால் பயன்படுகிறேன் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கை தரம் வேறு. கடைசியாக தானியேலுடைய பிளஸிங் என்ன தெரியுமா? ராஜாவின் கொலு மண்டபத்திலே அவன் இருந்தான். ராஜாவின் கொலு மண்டபம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. ஆஹ் பழைய காலத்துல அந்த பழைய மிஷினரிகள் இருந்த காலகட்டங்கள்ல அந்த ராஜாக்கள் ஆண்டுகிற அந்த காலகட்டங்கள்ல கிறிஸ்தவ சில அந்த பாஸ்டர்ஸ், அந்த கிறிஸ்தவ ஊழியக்காரங்க சிலர் அந்த ராஜ அரண்மனையில முக்கியமான ஒரு நபர்களாக இருந்தார்களாம். ராஜ அரண்மனையில முக்கியமான ஒருவேளை ஆலோசகராகவோ அல்லது ஏதோ ஒரு காரியங்கள்ல ராஜ அரண்மனையில அந்த கிறிஸ்தவ ஊழியக்காரங்கள் இருந்ததாக சரித்திரம் வரலாறு உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளுக்கு? ஆனால் இன்று ஐயோ, எத்தனை கேஸ், எத்தனை காரணம். எங்க போய் நம்ம ராஜ அரண்மனை போய் நிக்க? நாம் எங்கு வாழ்கிறோம்? நாம் தேவனால் பயன்படுத்தப்படுகிறோமா என்பதை நாம் நம்மை நிதானித்து அறிய வேண்டும். இன்னும் கடைசியாக ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். இன்னும் 2 நபர் பேர் நான் 2 வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஓசியா. இந்த ஓசியாவும் தேவனால் பயன்படுத்தப்பட்ட வேதத்திலே காணப்படுகிற ஒரு முக்கியமான புத்தகம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் ஓசியா. இந்த ஓசியாவை குறித்து தேவன் காண்பித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? எப்பா, நீ போய் ஒரு சோர ஸ்திரிய, அதாவது விபச்சார ஸ்திரீயும் அந்த விபச்சார ஸ்திரீக்கு கூட இருக்கிற பிள்ளையும் கூப்பிட்டு வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. விபச்சார ஸ்திரியை கட்டிக்கிட்டு அந்த சோர பிள்ளையும் நீ வச்சுக்கோ. விபச்சார பிள்ளை அந்த பொண்ணு, அந்த லேடியோட பொண்ணையும் நீ உன் வீட்டுல வச்சுக்கோன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஊழியர்கள் அல்லது ஊழியர்களுடைய பிள்ளைகள் அல்லது தேவனுக்காக நான் எதையாவது செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட தேவன் எப்பா, நீ ஒரு விபச்சார ஸ்திரியை கட்டிக்கோப்பா, நிறைய ரெட் லைட் ஏரியால நிறைய பிள்ளைங்க இருக்குது, விபச்சாரத்துல பாதிக்கப்பட்ட பிள்ளைங்கள் இருக்குது, இல்ல ஏதோ ஒரு வகையில ரேப் கேஸ்ல பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க இருக்குது, ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஊழியக்காரனுடைய மகனோ மகளோ அல்லது நான் தேவனுக்காக பயன்படுகிறேன், நான் ஏதோ ஒரு வகையில தேவனுக்காக ஊழியம் செய்யறேன்னு சொல்றவன்ட்ட கர்த்தர் என்கிட்ட இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு நபர் இந்த காலகட்டத்துல சொல்ல முடியுமா? கர்த்தர் சொன்னாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தேவை, என்னதான் சொன்னாலும் ஜாதி, பணம், கலரு, வரதட்சணை, நகை, படிப்பு, பட்டம், எப்பா எப்பா எப்பா. ஆனா நான் சொல்லுவேன், நான் தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஓசியா தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அவரை பார்த்து சொல்றாரு, போப்பா, நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை அனுப்புறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உன்னை அப்படி செய்ய சொல்றேன். முடியுமா? ஒரு சாட்சி உருவாக்க முடியுமா? இன்றைய ஊழியருடைய நிலைமை எப்படியா இருக்கிறது? நான் நிறைய ஊழியர்களுடைய அவங்களுடைய பிள்ளைங்களுடைய திருமணத்தை எல்லாம் பாக்குறேன். லட்ச லட்சமா ஏங்க அதை சிம்பிளா செஞ்சிட்டு கொஞ்சம் அந்த பணத்துல இல்லாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு செய்ய முடியாதா என்ன? இன்றைய ஊழியர்கள் எங்க? ஓசியா எங்க? அத்தனை பண விரயங்கள் வேதனையாக இருக்கிறது. இன்னும் அந்த ஓசியால இன்னும் வரும், தங்களுக்கு பிரியமான ஊழியர்களை ஏற்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கும். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அந்த ஒரு காரியத்தை மட்டும் வாசிக்கலாம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஓசியா காலகட்டத்துல இருந்த மக்களுக்கு வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அந்நிய காரியமாக நடத்தார்கள். இன்னைக்கும் அதே காரியம் தான் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கும் பைபிள் வேண்டாம். அந்த ஊழியர்கிட்ட போனா அந்த ஊழியர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு,
அந்த ஊழியற்ற போனா பயங்கரமான வெளிப்பாடு இருக்கும். ரெவலேஷன் வேர்ட், ரெவலேஷன். ஐயா, இந்த வேதம் இருக்குது, இது போதாதா உங்களுக்கு? இன்னைக்கும் பீப்புள் இதே நிலைமை தான், அந்நிய காரியமா நினைக்கிறார்கள். எனக்கு அந்த ஊழியற்ற போனா ரெவலேஷன் கிடைக்கும். ஐயா, வேதத்துல இல்லாத ரெவலேஷனா உங்களுக்கு இருக்க போது. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு நீங்க எத்தனை எத்தனை அந்த ஸ்டிக்கர், இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லா பக்கமும் ப்ராஃபசி மீட்டிங். எல்லாரும் எல்லாரும் ப்ராஃபட், எல்லாரும் ப்ராஃபட். யாரும் சுவிசேஷகர்கள் இல்ல, யாரும் மேய்ப்பர்கள் இல்ல, யாருக்கும் நற்செய்தி கூட்டங்கள்லாம் கிடையாது இன்னைக்கெல்லாம். முன்னொரு காலத்தில் நற்செய்தி கூட்டங்கள் நிறைய இருந்தது. இந்த காலத்தில் அத்தனையும் தீர்க்க தரிசன கூட்டங்கள். வேதம் எங்கே இருக்கிறது? வேதத்தில் காணப்பட்ட அந்த சுவிசேஷக, அந்த வேலைக்காரர்கள் எப்படி இன்றைய தேவனுடைய வேலைக்காரர்கள் சொல்லுகிற நிலம் எப்படி சொல்ல முடியுமா? சோரஸ்திரிய போயிட்டு. ஆனா நாம் சொல்லுவோம் ரொம்ப கெத்தா, நான் ஊழியக்காரன்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவ சத்தத்தை கூட கேட்க மாட்டோம். ஓசிய தேவ சத்தத்தை கேட்டு அந்த சோரஸ்திரி அத்தனை முறை திரும்பி ஓடி போன பறவும் அவளை பிடிச்சிட்டு வச்சு நிப்பாட்டினாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பாக்குறோம். ஊழியக்காரனுக்காலும் சரி, ஊழியக்காரனுடைய மகன் மகளாக இருந்தாலும் சரி, எத்தனை காரியங்களை பார்க்கிறோம். வேதம் காண்பிக்கிற ஊழியர்களுடைய வாழ்க்கை வேறு, இன்று வாழக்கூடிய ஊழியருடைய வாழ்க்கை வேறு. கடைசியாக நான் ஒரே ஒரு நபரை ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே இந்த நபரை நம்ம எடுக்காம இருக்க முடியாது. பவுல். அதை மாத்திரம் நான் வேகமா சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். பவுல் 9ஆம் அதிகாரத்துல பவுலுடைய அந்த அந்த ஆரம்ப காலகட்டங்கள் தொடங்குது. 9ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்துல தேவன் அவரை கொடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருக்கு சொல்லணும், எங்க போய் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16. நான் வாசிக்கிறேன். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் யாருக்கு? அடுத்தது, எப்படி அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு அறிவிப்பேன். 2 காரியம். புறஜாதி, ராஜாக்கள், அப்புறம் இஸ்ரவேல். இந்த புறஜாதிகள் இயேசுவை அறியாத கூட்டம், ராஜாக்கள் கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய கூட்டம் அப்படி சொல்லி வச்சுக்கிட்டாலும், இஸ்ரவேலர்கள் இயேசுவை அறிந்தும் அறியாமல் இருக்கிற கூட்டம், அதாவது பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப். இன்னைக்கு நடக்கிற அநேக ஊழியங்கள் ஆப்போசிட்ல ஒரு சர்ச் இருக்கும். நான் அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல ஒரு கூட்டத்தை நடத்துவேன். ஒரு பட்டணத்துல ஏகப்பட்ட சர்ச் இருக்கும். ஆனாலும் நான் அங்க போய் இன்னொரு சபையை ஆரம்பிப்பேன், பல ஆராதனைகளை வைப்பேன். ஐயா, புறஜாதிகளை எங்க தேடுவீங்க? ராஜாக்களுக்கு எப்பவும் சுவிசேஷம் சொல்லுவீங்க. ஐயா, இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய விட்டு போன அல்லது தேவனை அறிந்தும் அறியாமல் இருக்கிற ஜனங்களை எப்பவும் தேடுவீங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னொரு சபையில இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை திருடுறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? ஆல்ரெடி அவன் இன்னொரு சபையில இருப்பான். அவனுக்கு கூட்டு இங்க அது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. நோ ஜென்டைல்ஸ், நோ கிங்ஸ், நோ இஸ்ரேல், ஒன்லி யார்கிட்ட பணம் இருக்குதோ அவனை கூட்டத்தை வச்சு சர்ச்சை நடத்துறது. ஆனா பவுல் அப்படி இல்ல. பவுல் அப்படி இல்ல. ராஜாக்களுக்கு போனாரு, புறஜாதிகளுக்கு போனாரு, இஸ்ரேல் மக்கள் மத்தியில போனாரு, எத்தனை இடங்கள் போனாரு. இன்னைக்கு நாம சொகுசா உட்கார்ந்துகிட்டு 20ஆம் அதிகாரம் 33, 35ஆம் வசனத்துல ஒரு காரியம் இருக்குது. கடைசியா முடிக்க விரும்புகிறேன். ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தாகிலும் நான் இச்சிக்கவில்லை. அங்க போட்டிருக்குது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் அப்படின்னு சொல்றாரு. பவுல் அவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கள், நிறைய பட்டணங்கள்ல
ஊழியங்களை செஞ்சு சபைகளை நிரூபிச்சார். ஆனா அவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? வாங்குறத பார்க்கலும் கொடுக்கறது பாக்கியம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் எத்தனை பேரு கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க? கொடுக்கிறவர்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? வாங்குறதுல குறியா இருக்கிறாங்க. நாம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா பவுலுடைய ஒரு காரியத்துல என்ன தெரியுமா இருக்குது? 19 அதிகாரத்துல 13 வசனத்துல இருந்து 16 வசனம் வரைக்கும் அங்க ஒருத்தருக்கு அசுத்தாவியினுடைய போராட்டம் இருக்கும். அதை இன்னொருத்தர் போய் அதை விரட்ட போகும்போது அந்த அசுத்தாவி என்ன தெரியுமா சொல்லும்? நான் பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன் என்று சொல்லும். ரொம்ப குறுகிய காலகட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போறாரு பாருங்க. இன்னைக்கு நம்மள யாரு அறிகிறார்? நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம 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 ஊழியம் செய்யற அந்த சபையோ அல்லது அந்த பகுதியோ அல்லது அந்த பிரேயர்ஸ்லோ அந்த பிரேயர்ஸலுடைய அங்க இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? அதை நாம் அறிய வேண்டும். கடைசியா பவுலுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட அத்தனை பட்டணங்கள்ல 3 மிஷனரி பயணங்கள் போய் பல நாடுகள்ல பல இடங்கள்ல அநேக மகன்களை பெற்றெடுத்தார். தீமோத்தேயு, ஒனேசிமுவை போல. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க 35 வருஷமாயும் ஒரு பிள்ளை இல்லாம மலடாவே இருக்கிறாங்க. எனக்கு நான் நார்த் இந்தியால இருக்கிறேன். எனக்கு அருமையான ஒரு சகோதரர் தெரியும். 15 வருஷம் ஆச்சுது. 15 வருஷம் ஆச்சுது. ஆனா இன்னைக்கும் 10 பேரு. இன்னைக்கும் ஒரு 2 பசங்களை வச்சுட்டு இந்த 2 பசங்க நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல எனக்கு ஒரு சபையே தெரியும். ஒரு போதகரை தெரியும். இன்னொரு சபையில இருந்து பிடிச்சிட்டு வந்தவர். என்ன நடந்தது தெரியுமா? அன்னைக்கு புடுங்கிட்டு வந்த அந்த 10 ஃபேமிலி தான் இன்னைக்கும் இருக்கு. அதே 30 பேர் தான். ஒரு பிரயோஜனமும் இல்ல. மலட்டு ஊழியர்களாய் இன்னைக்கு உள்ளவங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா பவுல் அப்படி இல்லை. கடைசியா பவுல் எப்பவுமே ரொம்ப அதிகமா சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் அந்த ஸ்டேட்மெண்ட் அதிகமா விரும்புவேன். என்னை போல் ஆகுங்கள் என்று சொல்லி பவுல் அடிக்கடி அவருடைய சபையை பார்த்து சொல்லுவார். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க அவருடைய சபையை பார்த்து என்னை போல ஆகுங்கள் என்று சொல்லுகிறார்கள்? எத்தனை செய்திகள் இல்லை என்னை போல ஆகுங்கள் என்கிற செய்தி இருக்கிறது. ஏன் ஏன் அந்த செய்தி இல்லை? காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய வாழ்க்கை அப்படி அமையவில்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்துல நான் பல ஊழியர்களுடைய நிலைமையை எடுத்து காண்பித்தேன். இன்றைய ஊழியருடைய நிலைமை என்னவா இருக்கிறது? வெறும் ஊழியர்களுக்கு மட்டும் இல்ல, இதை கேட்டுட்டு இருக்க அத்தனை பேருக்கும் இது உண்டு. ஏன்னா வேதத்துல சொல்லப்படுற அத்தனை பாத்திரவான்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படி பொருந்துகிறது என்பதை பார்த்து நான் என்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். வேதத்திலே காணப்படுகிற தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் எப்படி இருந்தார்களோ அதே போலவே நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். கண்களை மூடி. அன்பின் பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்திலே நீர் காண்பித்த அந்த ஊழியருடைய நிலைமை வேறு, அவருடைய வாழ்க்கை வேறு, அவர்களுடைய குறித்ததான சாட்சிகள் வேறு, அவர்களுக்கு இருந்ததான கர்த்தாவே ஆசீர்வாதங்கள் வேறு. ஆனால் இன்று நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரங்கள் என்று சொல்லி வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விசையாய் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க கர்த்தர்களுக்கு சீர்தூக்கி பார்த்து அதை சரி செய்ய கர்த்தரை வழி நடத்தும் பற்படுத்திக் கொள்ள மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் அடிக்கின்றோம். ஆமென்.